பூல் சியில் முதல் மேட்ச் ரவுண்ட் மேட்ச் இது. மேட்ச் பிட்வீன் காட்டூர் சிசி vs ஃபீனிக்ஸ். இங்கே டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க காட்டூர். இந்த மேட்ச்சுக்கு 3 ஓவர் 3 bowler. ஸோ இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஸ்ட்ரைக்கில் ரூசோ, நான் ஸ்ட்ரைக்கராக முகேஷ் இறங்கியிருக்காங்க. இங்கே முதல் ஓவர் போகிறதுக்கு டேவிட் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல வேகத்தில் போட்டிருக்காரு. கீப்பரால் தடுக்க முடியல. கரெக்டாக ஃபஸ்ட் ஸ்லிப் வச்சுருக்காங்க. நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் பால் டாட்டு. செகண்ட் ஒன் நல்ல வேகத்தோட நல்ல டிரைவ். கேப்பை பிஎஸ் பண்ணி போகுதுன்னு சொல்லுவேன். பாயிண்டில் எடுக்கப்பட்ட சிங்கிள். இங்கே தேர்ட் பால் ஓவரில் ஸ்ட்ரைக்கில் முகேஷ் அவர்கள் ரிவர்ஸுக்கான முயற்சி. ரிவர்ஸ் ஸ்ட்ரைட் ஃபீல்டர் அங்கே ஸ்ரீதர் நல்லா த்ரோ விட்ருக்காரு. சிங்கிள் வெறி கொண்டு ஓடி வந்திருக்காங்க. பார்த்தோம் மறுபடியும் ஒரு எட்ஜு சிங்கிள் எடுத்திருக்காங்க. அதில் ஸ்ட்ரைக்கில் முகேஷ். ஃபிஃப்த் ஒன் ஓவரில் நல்ல வேகம். காட்டன் போல்டுக்கான சான்ஸ்லாம் போச்சு. சிங்கிள் கிடச்சிருக்கு. இதில் லாஸ்ட் ஒன் ரிமைனிங். முதல் ஓவரில் நல்ல வேகத்தோட போகிற பார்க்குறாரு. ஷார்ட் மேலே ஏறி இருக்குது. கையில் விழுதான்னு பார்த்தா தலையை தாண்டி போகுது. ஐயோ ஹைட்டான ஃபீல்டர். அட்வான்டேஜ் இதுதான். 6 போக வேண்டிய பாலை உள்ளே தள்ளி விட்டுருக்காரு. ஒரு சிங்கிள் எடுத்திருக்காங்க. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. முதல் ஓவர் முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 5. ஸோ விக்கெட் விடாமல் ஆடி இருக்காங்க இங்கே ஃபீனிக்ஸ். இங்கே செகண்ட் ஓவர் போகிறதுக்கு பிரஜித் காட்டூருக்காக. ஃபஸ்ட் ஒன் செகண்ட் ஓவரில் ஸோ வர அவுட் ஆடி இருக்காரு. ஸோ ஆர்க்கில் விடாமல் ஓடப்பட்ட பால்னு சொல்லுவேன். குத்துனதுக்கப்புறம் ஆங்கிளாகவே ஆச்சு. சிங்கிள் எடுக்கிறாங்க. அதில் செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் முகேஷ் அவர்கள் குட் ஷாட். த்ரூ த லைன் ஆடி இருக்காரு. பாடி லைனுக்கு வந்ததை சிங்கிள் கிடைக்குது. அதில் ஸ்ட்ரைக்கில் ரூசோ தேர்ட் ஒன் கொஞ்சம் உடச்சி போட்டார். சிங்கிள் எடுத்திருக்காங்க. பேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. பிரஜித் முகேஷ் அவர்கள் ஸோ பாடி லைனில் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ரூம் கொடுக்க ஐடியாவே இல்லை. ஸோ அதில் ஒரு சிங்கிள் மறுபடியும் ஸோ லாஸ்ட் 2 பால் பாக்கியிருக்கு இந்த ஓவரில். பெரிய ரனுக்கு போக பார்ப்பாங்க. ஸோ ஏஜ் யார் பிடிக்கிறாங்கன்னு பார்த்தா காட்டன் போல்ட் அவரே வந்து எடுத்துட்டாரு. ஸோ லெஃப்ட் பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுக்கிறாங்க. ரொம்ப க்ரூஷியலாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஷார்ட் பவுண்டரி அவங்களுக்கு ஃபைனலுக்கு திசை. ஸோ கனெக்ட் பண்ணால் கண்டிப்பாக போகும். இன்றைக்கி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1 மேட்சஸில் இன்ஃப்ராம் ப்ரோ லெஃப்ட் அவருக்கெலாம் நல்லா வாக மாட்டுது. ஸோ மிட் விக்கெட் அதை கூட நல்லா மிட் விக்கெட்டு அந்த ரீஜன் ஸ்கொயர் ரீஜன்லாம் டார்கெட் பண்ணி ஆடுறாங்க. ஸோ லெஃப்ட் விக்கெட் எடுக்கிறது ரொம்ப போனஸாக இருக்கும்னு சொல்லுவேன் இந்த விக்கெட்டு. ஸோ இங்கே விக்கெட்டை தொடர்ந்து வரக்கூடிய 1 டவுன் பேட்ஸ்மேனாக ராஜா அவர்கள். அவர் பிடிக்கிற முதல் பால் சிங்கிள் எடுக்கிறாங்க. பாடிக்கு வந்த பால் பேட்டை போட்டு 2 ரன் முடிச்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 10. 5 ரனில் போட்டு போயிருந்தாங்க பிரஜித். ஸோ ஒரு விக்கெட் விட்டு ஆடி இருக்காங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு ஆசிக் பாய் லெஃப்ட் ஆம் அரவுண்ட்லேருந்து பேக்வர்ட் பாயிண்ட்டு பேக்வர்ட் தேர்ட் மேனு அப்படின்னு வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஸோ ஒய்டா என்னன்னு கேட்டு சொல்கிறேன். இந்த பால் பையில் ஒரு ரன் எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் முகேஷ் செகண்ட் ஒன் ஓவரில் நல்ல டெலிவரி. ஸோ லென்த்தில் வச்சு திருப்பி இருக்கார். ஒரு ஆஃப் கட்டர் வேரியேஷன். ஸோ எடுத்து விடுறதுக்குள்ள 2. தேர்ட் பால் லாஸ்ட் ஓவரில் ஸோ லோ ஃபுல் டாஸ். ஸ்டாக் பால் போட பார்த்துருக்காரு. ஆஃப் கட்டர் போடல. சிங்கிள். ரிவர்ஸ்க்கான முயற்சி சரியான மீட்டில். லெஃப்ட் ஆர்ம் டு ரிவர்ஸ் சிங்கிள் எடுக்கிறாங்க. 5th ஒன் ஓவரில் ரிவர்ஸுக்கான முயற்சி பாடியில் பட்டிருக்கு டாட்டு. இன்னிங்ஸில் லாஸ்ட் பால் நல்லா போட்டிருக்காருங்க. நல்ல லென்த்தில் வச்சு நல்லா திருப்பி இருக்காரு. இங்கே ஸ்டம்பிங். ஸோ காலை தூக்கின கேப்பில் இங்கே தூக்கிட்டாங்க இங்கே சாம். ஸோ இந்த ஸ்டம்போட முதல் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. இங்கே முதல்ல பேட்டிங் முடித்த ஃபீனிக்ஸ் 15 அடிச்சிருக்காங்க. ஸோ 16 வந்து டார்கெட்டு. 18 பாலுக்கு 16 தேவை காட்டூர் சிசிக்கு. இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் சாம், நான் ஸ்ட்ரைக்கராக அவரோட பிரதர் ஜோசப் இருக்காங்க. ஸோ இங்கே முதல் ஓவர் போகிறதுக்கு மகேஷ் அவர்கள் வந்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் முதல் பால் மகேஷ் டு சாம். டாட் பாலோட ஸ்டார்ட் ஆகுது செகண்ட் இன்னிங்ஸ். கூப்புக்கான முயற்சி தெளிவாக ஆடி இருக்காரு. ஃபீல்டர் ஆகாஷ் ஐயோ கையில் அடிச்சுட்டு ஓடுறாங்க. சூசி ரன்னாக இருக்கும். அதான் ரன் அவுட்டு. செகண்ட் பால் ஓவரில் வெல் பிளேஸ்டு கேப்பை பிக் பண்ணியிருக்காரு.
சிங்கிள் எடுக்கிறாங்க. பிரபா அவர்கள் ஸ்ட்ரைக்கு வராங்க. 1 டவுன் பேட்ஸ்மேன். ஸோ பிரபா அவர் பிடிக்கிற முதல் பால். ஸோ ரிவர்ஸுக்கான முயற்சி, ஃபீல்டர் இன்ஃபீல்டில் இருந்தாங்க. ஸோ குத்துச்சுன்னா தாண்டிடுமா? ஸோ ஆல்மோஸ்ட் பவுண்டரி லைனில் போய் தடுத்துருக்காங்க. நல்ல ஃபீல்டிங் வேறு. ஸோ 2 இதில் மகேஷ் பிரபா நெக்ஸ்ட் ஒன் மேலே பட்டிருக்கு. இந்த பால் லென்த்தில் வச்சுருக்காங்க. ஃபீல்டிங்க்கு போயிருக்கு. மறுபடியும் ரன் அவுட்டான்னு பார்த்தா அது 2 அங்கே ரன் அவுட்டு. பிரபா அவருக்கும் ரன் அவுட்டு. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் விட்டுருக்காங்க இங்கே காட்டூர் சிசி. ஸோ முதல் ஓவரில் டஃப் ஃபைட் எதிர்பார்த்தபடியே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீல்டிங்கும் சரி, மகேஸ்வர் ஓவர்லையும் சரி. ஸோ இங்கே செகண்ட் ஓவர் பொறுத்து கீர்த்தி வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் ராஜா லெஃப்ட் பேட்ஸ்மேன். ஓவர் த விக்கெட்லேருந்து கீர்த்தி. முதல் பந்து மடக்கி அடிக்கப்பட்ட பால் பெரிய ரீஜனுக்கு போயிருக்கு. அங்கே மகேஷ் கையிலேயே உழுவுது. விக்கெட் எடுக்கிறாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் திருப்பி இருந்தாருன்னா இங்கே உங்களுக்கு பெரிய கேப்பு. பட் இருந்தாலும் பெரிய ரீஜனை பார்த்து அடிச்சிட்டாரு. ஸோ இங்கே ஸ்ட்ரைக்கு வர நியூ பேட்ஸ்மேன் ஆசிப் வராங்க. செகண்ட் ஓவரில் ஒரு ஆஃப் கட் வேரியேஷன் கார்டன் போர்டு நேராக கையிலே விழுவுது. பேக் டு பேக் 2 பால் 2 விக்கெட்டு. ஸோ லோ ஸ்கோர் கேம்னு எதிர்பார்த்தா செட்டிங் டீம் ரெண்டுமே வலுவான டீம் ரீசெண்ட் டைம்ஸில். ஸோ 2 பேருமே நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ், பவுலர்ஸ் எல்லாருமே இருக்கும். டாப் கிளாஸாக இருக்கும்னு எதிர்பார்த்தபடியே என்னடா லோ ஸ்கோரான்னு பார்த்தா விக்கெட் எடுத்து மேட்ச் டர்ன் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே ஃபீனிக்ஸும். ஸ்ட்ரைக்கு வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் இங்கே சந்தானம் வராங்க. ஹேட்ரிக் பால் விக்கெட் கிடைக்குமான்னு பார்ப்போம். கட்டர் வேரியேஷன் ஷாட்டில் ஃபீல்டர் இல்லை. ஸோ ஆஃப் கட்டரை திருப்பி இருக்காரு. அங்கே ராஜா ஃபீல்டர் டீப்லேருந்து எடுத்து விட்ருக்காங்க. சிங்கிள் கிடைக்குது. ஃபோர்த் ஒன் ரிவர்ஸுக்கான முயற்சி திரும்ப பக்கமே போட்டிருக்காங்க. அங்கேருந்து ஒரு ஆஃப் கட்டர் வேரியேஷன். லாஸ்ட்டு 2 பால் பாக்கி இருக்குது செகண்ட் ஓவரில். மேட்ச் ஓவர் போட்டுருக்காரு இங்கே கீர்த்தி. மறுபடியும் நல்லவான் டெலிவரி ஆஃப் கட்டு நல்லாவே திருப்பிக்கிட்டு இருக்காரு. ஸோ டீப்பில் அங்கே கவுக்கானார் ஒய்டிஷில் அங்கே அவ்வளோ ஃபீல்டே கிடையாது. பேட்ஸ்மேன்ஸ் ஐ சைட்லேருந்து பார்க்கும்போது அங்கே பெரிய கேப்பாக தோணும். ஆனால் திருப்புன்னு திருப்பி சிங்கிள் மட்டும் எடுக்க வைக்கிறாங்க. இங்கே ஏகப்பட்ட விக்கெட் போயிருக்கு. ஸ்ட்ரைக்கில் சந்தானம். லாஸ்ட் ஒன் பெரிய வயசுக்கு போவாங்க. ஸ்டிக்கு தெரிஞ்சு போச்சு. ஹேட்ரிக் எடுக்கலாட்டியும் ஸ்டிக்கை தட்டி தூக்கி 3 விக்கெட் இந்த ஓவரில். ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு. 5 விக்கெட் விட்டு 6 ரன்னுக்கு ஆடிருக்காங்க. இங்கே லாஸ்ட் 6 பால் பாக்கியிருக்கு. 6 பாலுக்கு 10 தேவை. ஸோ 6க்கு 10 தேவைங்கும் போது லாஸ்ட் ஃபைனல் ராபர்ட் போட வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் சாம். நான் ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் பிரஜித் இறங்கியிருக்காங்க. லாங் ஆஃப் கொஞ்சம் விலைக்கு வச்சுருக்காங்க. லாங்கான கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்காங்க. முதல் பந்து சரியான மீட்டரில் நல்ல வேகத்தில் போடப்பட்ட பால். ரிவர்ஸ் திரும்பின பக்கமே போட்டாங்க. சிங்கிள் எடுத்து பிரஜித்துக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. 9 தேவை. ஸ்ட்ரைக்கில் பிரஜித். ஸோ இந்த மேட்சில் அவர் பிடிக்க ஒரு முதல் பால். செகண்ட் ஒன் ஓவரில் ஐயோ ஹைட் ஏறி இருக்குது. காற்றுக்கு உள்ளே வருது. வந்து கேட்சு ப்ரோ, சூப்பர் கேட்சு. அப்படியே வெளியே போன பால் உள்ளே வந்த மாதிரி தள்ளிக்கிட்டே வந்துச்சு. ஸோ ரன்னிங் கேட்ச் எடுத்துருக்காங்க. பெரிய விக்கெட்டாக பிரஜித் அவர்களோட விக்கெட் போகுது. ஸோ 4 பால் வாங்கியிருக்கு. 4க்கு 9 தேவை. இங்கே நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் ஆசிக்கு வராங்க. ஸ்கொயர் லெக் ஷார்ட் பவுண்டரிங்கவும் அங்கே 2 ஃபீல்டர் போட்டிருக்காங்க. கரெக்டாக டீப் ஸ்கொயர் லெக்லையும் டீப் பேக்வர்ட் ஸ்கொயர் லெக்லையும் ஆசி பிடிக்க முதல் ஒன் கொடுக்க பார்த்தாரு. நல்லா விலைக்கு போடப்பட்ட பால். டாட் பால். இங்கே 3க்கு 9 தேவை. உள்ளே போட்டுக்கார். பாக்ஸுக்குள்ளே போடப்பட்ட பால். ரன் அவுட்டுங்க. இங்கே மீதமுள்ள 2 பாலுக்கு 9 தேவை. இங்கே நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் டேவிட் வந்திருக்காங்க. முக்கியமான 2ல் முதல் பந்து மேலே போயிருக்கு. கீழே கிருஷ்ணா அவர்கள் நல்ல டேக்கு. விக்கெட் கீப்பர் இங்கே லாங்கில் நிற்கிறாரு. நல்ல கேட்ச் எடுத்திருக்காரு. ஸோ லாஸ்ட் ஒன் ரிமைனிங். ஸோ தரையோட போகுது. ஸோ ஃபீல்டிங்கு போகுது. இந்த டாட்டோட இந்த மேட்ச் முடியுது. ரவுண்ட் 1 மேட்ச் பிட்வீன் ஃபீனிக்ஸ் வெர்சஸ் காட்டூர் சிசி. ஸோ ஃபீனிக்ஸ் இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. இதனை வழங்குவார் தாஸ். பாராட்டுகளை கொண்டுங்கள். ஸோ ரவுண்ட் 1 மேட்ச் பிட்வீன் தென்னூர் சிசி வெர்சஸ் ஸ்டார் ஈகிள்ஸ். இங்கே டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. தென்னூர் சிசி ஓப்பனிங் பேரில் ஸ்ட்ரைக்கில் கட்ட இருக்காங்க. ஸோ நான் ஸ்ட்ரைக்கராங்க கபா. இங்கே முதல் ஓவர் போகிறதுக்கு பிரதீப் வந்திருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்சுக்கு 3 ஓவர் 3 பவுலரு. போல்சியில் செகண்ட் ரவுண்ட் 1 மேட்ச்சு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஃபஸ்ட் ஒன். ஸோ ரிவர்ஸுக்கான முயற்சி எதிர்பார்த்த விட வந்து ஸ்லோவாக வந்திருக்குன்னு சொல்லுவேன். ஒரு ஸ்லிங்கான ஆக்ஷன் சைடாம் ஆக்ஷனில் போடுறாங்க. முதல் பால் டாட். செகண்ட் பால்
பலாருன்னு அடிச்சிருக்காரு. ஆன் டாப் ஆஃப் த பால். பெரிய பவுன்ஸ் மறுபடியும் இல்லை. நியூ பால். அரப்பிச்சு வந்துட்டார் அவர். சிங்கிள் மட்டுமே. ஐயோயோ நான் எடுக்கலைங்க, கட் பண்ணிட்டேன். அரப்பிச்சு வந்தாருன்னு கீப்பர் விட அது மிஸ்ஃபீல்ட் ஆக அதில் ஒரு சிங்கிள் டபுளாக மாற்றிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் ரிவர்ஸ்க்கான முயற்சி. எட்ஜு பட்டிருக்கு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேராக வளைஞ்சிக்கிட்டு போகுதுன்னு சொல்லுவேன். கையில் விழுவாது. அடிக்கிற காத்துக்கு வந்து உள்ளே வந்திருக்கு. சிங்கிள் மட்டுமே கிடச்சிருக்கு. நல்ல ஃபீல்டிங். லாங் ஆஃப் ஃபீல்டர் தந்து சைக்கிள் கபா ஃபுல் டாஸ். தவறான பந்து. ஆனால் பெரிய ரீஜன். கேட்ச் ட்ராப்புங்க. ஐயோ 2 ஃபீல்டர் மிஸ்ஃபீல்டு பண்ண அங்கே 4 போகுது. சைக்கிள் கபா ரூம் கொடுத்து அடிக்க பார்த்தாரு. லாங் ஆன். பட்டவனே 2 கேட்குறாங்க. நல்ல த்ரோ. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. முதல் ஓவர் முடிவில் 8 ரன் ஆடிருக்காங்க விக்கெட் விடாமல். செகண்ட் ஓவர் இங்கே இமான். செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். லோ ஃபுல் டாஸ். சரியான மீட்டில் டீமே கண்டிப்பாக 2 எடுப்பாங்க. டீப்பில் இருக்காங்க ஃபீல்டரை. வந்து விடுறதுக்குள்ளே கபா வேகமாக ஓடியே ஆகணும். ஓடிட்டாங்க. செகண்ட் ஒன். ஸ்டிக் லைனில் வந்த பால் ஸ்லாப் பண்ணியிருக்காரு. ஸ்லைஸ் ஆன காரணத்தினால பேக்வர்ட் பாயிண்டில் ஒரு சிங்கிள் கிடைக்குது. இதெல்லாம் ஐயோ எதிர்பார்த்த மணியே இங்கே ஒன்று ஸ்பீல் அதில் 2ஆக மாற்றிட்டாங்க. ரொம்ப மோசையா ரெடியாக இருந்தாங்க இதுக்கெல்லாம் ஓடுறதுக்கு. ரிப்ளேஸ் பண்ணி ஆட்டாங்க. ஐ திங்க் தேர்ட் ஒன். ஸோ ரிவர்ஸ்க்கான முயற்சி. ஸோ கீப்பர் மிஸ்ஃபீல்டு பண்ண மறுபடியும் ஒரு சிங்கிள் கிடைக்குது. பெரிய பவுண்டரி போலாட்டியுமே 1s and 2s மிஸ்ஃபீல்டு நடக்கிற மிஸ்ஃபீல்டை வச்சு இங்கே ரன் கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க இங்கே தென்னூர் சிசி. ஸோ ஃபீல்டர் அண்டர் ப்ரெஷர்னு சொல்லுவேன். சரிங்களா கட்ட அவர்கள் மேலே பட்டிருக்கு 5th ஓவரில். ஸோ நேருக்கு நேராக ஏற்றிருக்காரு. அங்கே மேலே போனால் அடிக்கிற காற்றுக்கு உள்ளே இழுத்துட்டு வரும். நல்ல கேட்ச் எடுத்திருக்காரு. அலசிக்கிட்டு வருதுன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ எந்த சைடில் காற்றுட்டின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஸோ எனக்கு நேருக்கு நேராக பவுலிங்லேருந்து பேட்டிங் எண்டுக்கு விண்ட் அடிக்குது. நேருக்கு நேராக அடிக்க விட வைக்க பார்க்குறது பெட்டராக இருக்கும். ஸோ விக்கெட்டுக்காரரும் ஆறக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் இங்கே இப்ராஹிம் வராங்க. அவர் பிடிக்கிற முதல் பால் நேராக தூக்கி பாக்ஸுக்குள்ளே நல்ல வேகத்தோடு போடப்பட்ட யார்கர். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 13. ஸோ ஒரு விக்கெட் விட்டு ஆடி இருக்காங்க தென்னூர் சிசி. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒரு பாக்கி இருக்குது இந்த இன்னிங்ஸில். செபாஸ்டின் போட வந்திருக்காங்க. கபாடி ஃபர்ஸ்ட் ஒன். ஸ்டிக் லைனில் வந்த பால் மடக்கி அடிக்கப்பட்டிருக்கு. நல்ல ஃபீல்டிங். எடுத்து உடனே விட்டாருங்க. செகண்ட் ஒன். தூக்கி போடப்பட்ட பால் ஃபுல் டாஸ். கையில் விழுந்தா பெரிய விக்கெட்டாக இருக்கும். ட்ரை இருந்துச்சு. நல்ல பேக்கப். அவர் எடுக்கிற நல்லா அடுத்த ஃபீல்டிங். ஐயோ 2 ஓட விட்டீங்க. விக்கெட்டரை இங்கே ஸ்ட்ரைக்கு கொண்டு வரீங்க. ஸோ கம்ப்ளீட் ப்ரெஷரில் இருக்காங்கன்னு சொல்லுவேன் ஃபீல்டிங் டீம். 1s and 2s கண்டிப்பாக டக்குன்னு எடுத்துடுறாங்க. 10 ஓவர். தேர்ட் பால் ஓவரில் ரிவர்ஸ் திருமண பக்கம் போட்ட காரணத்தினா ஐயோ கேட்ச் ட்ராப்பு. ஸோ ஒரு சிங்கிள் கிடைக்குது. நெக்ஸ்ட் ஒன். கபா ஸ்ட்ரைக்கில் ஸ்லாப் பண்ணியிருக்காரு. ஸ்லாட்டில் இருந்த வந்து ஸோ எது தடிச்சா போவாது. இப்போ ஓடுவாங்க. சிங்கிள் மறுபடியும் டபுளாக மாறுது. ஸோ அவங்க எதிர்பார்த்தது மீண்டும் 4ல் ஒரு 8 ரன் எதிர்பார்த்தாங்க. ஸோ 1s and 2s இங்கே வந்துக்கிட்டே இருக்குது. இது பாலில் எனக்கு தெரிஞ்சு 10 ரன் கொண்டாந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட்டு 2 பால் இந்த இன்னிங்ஸில் மறுபடியும் ஸ்லாட்டில் விழுந்த வந்து ஸோ பவுண்ட்ரி விடாமல் போட்டாலும் மறுபடியும் மிஸ்ஃபீல்டு. மறுபடியும் 1-2 மாறுதிங்க. ஸோ இங்கே வச்சு வராங்க. இங்கே ஆள் இல்லைங்கவும் ரன் அவுட் இங்கே. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பாக்கி இருக்குது. ஸ்டாக்கில் இங்கே நியூ பேட்ஸ்மேன் வராங்க. மினிமம் 2க்கு எதிர்பார்ப்பாங்க. 4க்கு இப்போ வாய்ப்புலாம் தெரிஞ்சு இங்கே நேராக ஸ்லோவாக தூக்கி காலில் போட்டிருக்காங்க. ஸோ டாட்டோட முதல் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. இங்கே 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 21. 3 விக்கெட் விட்டு ஆடி இருக்காங்க தென்னூர் சிசி. ஸோ 22 இப்போ டார்கெட்டு ஸ்டார் ஈகிள்ஸ்க்கு. 18 பாலில் 22 தேவை. ஸோ தென்னூர் சிசி ஃபீல்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் சரி இழுத்து பிடிச்சி போடக்கூடிய டீம்.
ஸோ மேட்சை இழுத்து பிடிச்சி போடுவாங்கன்னு பார்ப்போம். ஸோ ஸ்டார் ஈகிள்ஸ் நம்ம பார்க்காத டீம் இது வரைக்கும், நியூ டீம். ஸோ ஸ்டாண்ட் பண்ணி ஒருத்தர் நின்று ஆடியே தீரணும். எது தடித்தாலும் சரி அலசர காற்றுக்கு கையில் விழுவுது. அதன் காரணமாக 2 பேர் முதல் ஓவரில் கண்டிப்பாக விக்கெட் விடாமல் மினிமம் 8 ரன் கொண்டாந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் யோசிப்பாங்க. ஸோ இங்கே ஓப்பனிங் வெர்ஷனாக ஸ்ட்ரைக்கில் சாரு, நான் ஸ்ட்ரைக்கர் அபி. இங்கே முதல் ஓவர் போடுறதுக்கு அன்வர் அவர்கள் வந்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் முதல் பால், ஐயோ லோவாக வந்துச்சு, ரொம்ப லோவாக வந்துச்சு. கேட்ச் ட்ராப்பு. முதல் பாலில் நல்ல பால் போட்டிருக்காது. செகண்ட் ஒன் லோ ஃபுல்டா ஸ்ட்ரெயிட் டு ஃபீல்டர். முதல் 2 பால் டாட்டிங்க. தேர்ட் பால் ஓவரில் 16க்கு 22 தேவை. குறுக்க கொடுத்தாரு. பேக்வர்ட் ஸ்கொயர் லெக்கில் ஃபீல்டர் கைக்கே போகுது. 2 பவுன்ஸில் ஒரு சிங்கிள் எடுப்பாங்க, டபுள் எடுத்தால் மாட்டிப்பாங்கன்னு சொல்லுவேன். லைக்கில் இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் அபி. ஓத்தணும் ஓவரில் ஐயோ ஸ்டிக்கை பார்த்து எரிஞ்சிருக்காருன்னு சொல்லுவேன். அந்த வேகத்தில் வந்த பால் சிங்கிள். 5th ஒன் ஓவரில் நெக் அண்ட் கான். விட்ட விக்கெட்டை இந்த பாலில் எடுத்துட்டாங்க. ஸோ இங்கே சாரு அவர்கள் விக்கெட் போகுது. ஸோ 1 டவுன் பேட்ஸ்மேன் இங்கே கபாலி. ஸோ லாஸ்ட் ஒரு பால் பாக்கி இருக்குது இந்த ஓவரில், முதல் ஓவரில். லாஸ்ட் ஒன் லாங் ஆன் கையிலே விழுந்தா 2 பாலில் 2 விக்கெட்டு அன்வர் அவர்கள் கையில். ஸோ விக்கெட் அங்கே லாங் ஆன் ஃபீல்டர் இப்ராஹிம் அவர்கள் கேட்ச் நல்லா எடுத்து போட்டிருக்காரு. ஸோ ஓவரை முடிக்கும் போது 2 விக்கெட் எடுத்து முடிக்கிறாங்க. எக்கனாமிக்கல் ஓவர்னு சொல்லலாம். ஸோ 18க்கு 22 ஸ்டார்ட் ஆச்சு இன்னிங்ஸு. ஸோ முதல் ஓவர் முடிவில் 2 ரன்னு 2 விக்கெட்டுக்கு போட்டு போயிருக்காங்க அன்வர் அவர்கள். செகண்ட் ஓவர் போகிறதுக்கு கபா வந்திருக்காங்க. ஸோ இங்கே ஸ்ட்ரைக்கில் அபி ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஸோ நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில்ங்க பிரதீப். ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல லென்த்து லெக் கட்டுற அதுலேருந்து. 11 பாலுக்கு 20 தேவை. செகண்ட் ஒன் ஸோ இது எட்ஜ் பட்டிருக்கு, கீப்பரே எடுக்க வாய்ப்பு இருக்குது, நல்லாவே ஹைட் ஏறி இருக்குது, கையிலே விழுந்து போச்சு. ஸோ முதல் பால் ட்ராப்புக்கு அப்புறமா 2 கேட்ச் எடுத்துருக்காங்க இங்கே விக்கெட் கீப்பர். ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் இங்கே கரண் வராங்க. அவர் பிடிக்கிற முதல் பால் கையிலே விழுவ போதான்னு பார்த்தா விக்கெட்டுங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன். ஸோ முதல் போட்ட 2 பாலில் 2 விக்கெட்டுக்கு எடுத்திருக்காங்க கபா. ஆனால் ஹேட்ரிக் பால் போயிருக்காங்க. ஹேட்ரிக் பால் விக்கெட் கிடைக்குமா பார்த்தா சூப்பராக போட்டிருக்காரு. ட்ரைவ்லேருந்து இழுத்து பிடிச்சி போட்டிருக்காரு. 4th ஒன் ஓவரில் ஸோ ரிவர்ஸுக்கான முயற்சி எட்ஜ் பட்டிருக்கு, விக்கெட் இப்போ கிடைக்கிது. போன பால் கிடச்சிருந்தா ஹேட்ரிக்காக இருந்திருக்கும். ஸோ போட்ட 4 பாலில் 3 விக்கெட்டு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் இங்கே ஸ்ட்ரைக்கில் லெஃப்ட் பேட்ஸ்மேன். ஐ திங்க் லாஸ்ட் ஒன் மீனிங் ஓவரில் ஆஃப் கட்டர் வேரியேஷன் டாட்டு. ஸோ இந்த ஓவர் கபாட் அந்த சிறப்பான ஓவர் எக்கனாமிக்கல்னு சொல்லும் போது மெய்டன் ஓவர் போட்டிருக்காரு 3 விக்கெட் எடுத்து. 2 ரன்கள் 5 விக்கெட். ஸோ லாஸ்ட் 6 பால் பாக்கி இருக்குது, 6 பாலுக்கு 20 தேவை. ஸோ பார்த்தீங்கன்னா 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 2. ஸோ லாஸ்ட் 6 பால் போடுறதுக்கு சித்திக்கு வந்திருக்காங்க. 6க்கு 20 தேவை. ஸ்ட்ரைக்கில் பிரதீப். ஃபர்ஸ்ட் ஒன் ஓவரில் சரியான மீட் இல்லை, மறுபடியும் கேட்சான்னு பார்த்தா அடுத்த கேட்சுங்க. ஒரு கேட்ச் விட்டால் 3 கேட்ச் பிடிச்சிருக்காங்க இங்கே விக்கெட் கீப்பர் கட்டை. சைக்கிள் ஜிவி பிடிச்ச முதல் பால் வைடு. ஸோ ரீபால் இந்த பால் கையில் விடுமான்னு பார்த்தா எல்லா பாலும் விக்கெட் எடுக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் தருது. சிங்கிள் கிடைக்குதுங்க. 4க்கு 18 தேவை. தேர்ட் பால் ஓவரில் மறுபடியும் ஃபீல்டர் கொஞ்சம் கிராஸ் பண்ணிச்சு. நல்ல ஃபீல்டிங், பேக்கப்புக்கு வந்து எடுத்து விட்றாங்க. இங்கே ரன் அவுட் வாங்கி பார்த்தா ரன் அவுட் அங்கே. ஸோ 3 பாலுக்கு 17 தேவை. 3மே பெரிய ரன்னுக்கு போய் தீரணும். ஒரு பால் டாட்டு போட்டாலுமே மேட்ச் முடிச்சுன்னு சொல்லுவேன். டாட்டு போட்டிருக்காரு, லென்த்தில் வச்சு திருப்பி இருக்காரு. ஸோ டாட் சொல்கிறாங்க. லாஸ்ட் ஒரு மீனிங் நேருக்கு நேராக முட்டியிருக்காரு. கேட்சுக்கான வாய்ப்பு கிடையாது, சிங்கிள் கிடைக்குது. ஸ்ட்ரைக்கில் விமல் நியூ பேட்ஸ்மேன். லாஸ்ட் பால் இன்னிங்ஸில் இவ்வளோ போட்டிருக்காங்க, அதையும் டாட்டா போட்டு மேட்சை முடிக்கிறாங்க. மேட்ச் பிட்வீன் ஸ்டார் ஈகிள்ஸ் வெர்சஸ் தென்னூர் சிசி. இந்த ரவுண்ட் 1 மேட்சை தென்னூர் சிசி வின் பண்ணியிருக்காங்க.
பச்சை அவர்கள் மேன் ஆஃப் த மேட்ச்.